தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. ஹலோ ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? ஏய், ஏன் கத்துற? பக்கத்துல யாரும் இல்லல்ல? நான் தனியா தான் வந்தேன். இங்க யாருமே இல்ல மேடம், நீங்க ஒண்ணும் பதறாதீங்க. சரி சரி, நீ கத்தி பேசாத, எனக்கு நல்லாவே காது கேக்கும். ஓகே மேடம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே இந்த ரிசார்ட்டுக்கு வந்து ரூம் பாயா சேர்ந்துட்டேன். ரிசார்ட் சூப்பரா இருக்கு மேடம். ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம், ஹாட் வாட்டர் மட்டும் வரல. நோ ப்ராப்ளம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் மேடம். என்ன? எனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும் சொல்லிட்டு டிரைவராவும் ஜாயின் பண்ணிட்டேன் மேடம். ஏய், இப்ப இந்த கதையை யார் கேட்டா? நான் அனுப்பின போட்டோவை பாத்தியா? அவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மேடம். இப்பதான் நான் ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? மல்லி உயிரோட சென்னைக்கு வரக்கூடாது, புரிஞ்சுதா? புரியுது மேடம். ஆமா, யார் மேடம் அவங்க? இங்க பாரு, தேவையில்லாத கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. ஓகே. அவ எனக்கு யாரா இருந்தா உனக்கு என்ன? அவளை காலி பண்ண சொன்னா அத மட்டும் செய்யற வேலைய பாரு. எஸ் மேடம். விசாரிச்சதுல இவன் தான் கரெக்டான ஆளுன்னு கூலிப்பட குமார் சொன்னா, இவன் என்னடானா அறவேக்காடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஹலோ மேடம், லைன்ல இருக்கிறீங்களா? என்ன மேடம், நான் பேசுறத பார்த்தா உங்களுக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? நம்ம கதைக்கு ஆவானான்னு தானே யோசிக்கிறீங்க? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது மேடம். உங்களுக்கு என் மேல டவுட் வந்திருக்கு. ஆனா மேடம், நான் இப்ப வரைக்கும் 6 பேரை போட்டு தள்ளி இருக்கிறேன். 6 கொலை ருத்ரன்னு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அதுல பாருங்க மேடம், ஒரு சம்பவம் கூட கொலைன்னு பதிவாகவே இல்ல. எல்லா சம்பவமே ஆக்சிடென்ட், சூசைட் தான் பதிவாயிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் கிளீனா இருக்கும் மேடம். ஏய், உன்னை சந்தேகம்லாம் படல ருத்ரன். நல்லா விசாரிச்சுட்டு தான் நானே உன்னை செலக்ட் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. இங்க பாரு, அந்த மல்லி அவனுக்கு 2வது பொண்டாட்டி. அவனோட பொண்டாட்டி சூசைட் பண்ணி இறந்துட்டா. அவளோட குழந்தை தான் அது. ஆனா குழந்தைய நல்லா பாத்துக்கறாங்க மேடம். அதெல்லாம் நல்லா பாத்துப்பா. அவ எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கா. அவளை காலி பண்ணிட்டு அவனை தனி மரமாக்கணும். உனக்கு புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் அவன் குடும்பமாவே இருக்க கூடாது, தனி கட்டையாதான் ஆகணும். குழந்தை பாவம் மேடம். அப்படின்னா நீ தூக்கிட்டு போய் வளர்த்துக்கிறியா? நிஜமாவா கேக்குறீங்க மேடம்? பெஸ்ட் ஐடியா மேடம், பெஸ்ட் ஐடியா. 7 வருஷமா எனக்கும் குழந்தை இல்ல மேடம். ஐயோ, இத பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசாத. அதுவும் அத பத்தி உனக்கு தெரியாது, அது பிஞ்சிலே பழுத்தது. தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு நான் என்ன வேலை சொல்றேனோ அந்த வேலையை மட்டும் செய்யற வழிய பாரு. நல்லது மேடம், நல்லது. அட்வான்ஸ் அக்கவுண்ட்ல போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோ. இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன் மேடம். ரொம்ப நல்லது மேடம், ரொம்ப நல்லது. சரி சரி, வைக்கிறேன். நல்ல செய்தி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே, டன் டன் மேடம், டன். நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏய், என்ன நீ இப்படி வந்து நிக்கிற? ராஜிம்மா, என்ன இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு இவ்ளோ சாதாரணமா நிக்கிறீங்க? அதுக்கு வானத்துல போய் பறக்க சொல்றியா? ஐயோ ராஜிமா, நீங்க பேசுறத கேட்ட எனக்கே அப்படியே ஜுவ்வுன்னு காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. பாத்து பத்திரமா மிதந்துக்கோ, விழுந்து அடிக்கடி பற்ற போகுது. போங்க ராஜிமா, கிண்டல் பண்ணாதீங்க, கைய கொடுங்க. ஏய், என்ன பண்ற நீ? நீங்க டான் மாதிரி ஒவ்வொன்னையும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பில்டப் தான் ராஜிமா கிட்ட எதிர்பார்த்தேன். அப்படியே அதிரடி காமிச்சிட்டீங்க, வேற லெவல். போதும் போதும், என்ன ரொம்ப புகழ்ந்தா எனக்கு பிடிக்காது. எதுக்கு என்ன காரியத்துக்கு இவ்ளோ உருகுறாங்கன்னு அப்புறம் நானே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவேன். நீங்க சந்தேகப்பட்டுக்கோங்க, ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இருந்துக்கோ, நல்லது தானே. என்ன ராஜிமா, நீங்க இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த செஞ்சுட்டு
முகத்தை இப்படி இறுக்கமா வச்சிருக்கீங்களே சிரிச்சு ஜாலியா இருங்க. என்ன உனக்கு என்ன பார்த்தா பஃபூன் மாதிரி தெரியுதா? ஆ, ஒரு நாள் திடீர்னு வருவ, வந்து ஏன் டென்ஷன் ஆக மாட்டீங்கன்னு அசிங்க அசிங்கமா திட்டுற. இப்ப வந்து ஏன் உருன்னு இருக்க, பல்ல பல்ல காட்டுன்னு சொல்ற. உனக்கு என்ன பிரச்சனை? ப்ராமிஸா உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. அது அந்த மல்லி மேலதான் கோவம். அவளை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களேன்ற கோவம் தான். அதுதான் டைவர்ட் ஆகி உங்க மேல வந்துருச்சு. ப்ராமிஸ் ராஜிமா, நிஜமாதான். நீ திட்டின உடனே பயந்துகிட்டலாம் நான் ஒண்ணும் செய்யல. அப்படி எதுவும் மனசுல நீ ஃபிக்ஸ் பண்ணிக்காத. ஏதோ வேலை டென்ஷன். அவங்க ஹனிமூன் போற அப்டேட் எனக்கு வந்து சேரல. இல்லனா நான் ஏ ரூட்லயே கரெக்டா போயிருப்பேன். ஏ ராஜிமா, எப்ப இந்த பிளான போட்டீங்க? ஒருவேளை ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. நிறுத்து. நான் என்ன பிளான் போட்டேன், எப்ப போட்டேன், யார வச்சு போட்டேன்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்படி உன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுங்கிற கட்டாயத்திலயும் நான் இல்ல. உனக்கு புரிஞ்சுதா? ஓ ராஜிமா, பிளான் மல்லிக்கு மட்டும்தானா? பின்ன மல்லியோட போனத்தை தூக்கிட்டு வர ஆள் வேணா? என்னவோ சொல்றீங்க. மாமாவையும் சேர்த்து ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. இன்னும் அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நப்பாசை இருக்குல்ல? முதல்ல நசுக்கிறேன். சிரிச்சது போதும். இங்க பாரு ரஞ்சி, நான் சொன்னது எதுவும் விளையாட்டுக்கு கிடையாது. சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். வெண்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு சின்ன அட்வென்ச்சர் கூட பண்ண விட மாட்டியா? வெண்பா, நீ இங்க ஆடு, அங்க ஆடு, எங்க வேணாலும் ஆடு. டாடா உனக்கு பெர்மிஷன் கொடுக்கறேன், ஓகே? ஆமா, டூருக்கு வந்த இடத்துல கைய கால ஒடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிடல் தேடி அலைவீங்களா? வெண்பா இறங்கிடு, வந்தேன்னா நானே இறக்கி விட்டுருவேன். வா. மலியம்மா, வெளில பாத்தீங்களா? வெளியில என்ன சூப்பரான பார்க் இருக்கு மலியம்மா. பார்க்கு தானே, ஜூ இல்லல? ஜூல இருந்து மிஸ் ஆன சேட்டக்கார குரங்கு மாதிரி டிவி டேபிள் மேல ஏறி நிக்கிற. டாடா பாருங்க டாடா, மல்லியம்மா திட்டுறாங்க. நீ தப்பா நினைச்சுக்காதடா. மல்லியம்மா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஜூல இருக்காங்கல்ல, அதனால அப்படி பேசுறாங்க. சாரி மல்லி, சாரி. ஆனா எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்க யாருமே இல்ல. ஆஹா, உங்கள என்னது? ஐயோ என் தலைய உடைச்சிட்டியே. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? எனக்கு நீதி கொடுக்க யாருமே இல்லையா? இந்த ஊர்ல கல்யாணம் கட்டின ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? ஏ பெண்ணாதிக்க சமூகமே, எங்க மேல உனக்கு இரக்கமே இல்லையா? ஏங்க ஏன் கத்துறீங்க? யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? யாரோ ஒரு வைஃப் யாரோ ஒரு ஹஸ்பண்ட அட்டாக் பண்றான்னு நினைப்பாங்க. வெண்பா, உனக்கு வாய் ஓவரா போச்சு. ஐயோ வெண்பா குட்டி, அம்மா கிட்ட எல்லாம் வச்சுக்காதமா. கையில கிடைக்கிறதெல்லாம் ஓங்கி தூக்கி அடிச்சிருவாங்க. ஸ்ப்ரே பாட்டில தூக்கி போட்டு என் தலைய டேமேஜ் பண்ணிட்டேன். காயம் ஆழமா இருக்குமோ? எனக்கு பழசெல்லாம் மறந்துருமா? ஒண்ணு ஆகாது, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. நீங்க சண்டை போடுறதுக்கு வெளியில வரலாம்ல. எதுக்கு வெண்பா? பார்க் இருக்கு டாடா, வெளியில போயிட்டு ஆடிட்டு வரலாமே. ப்ளீஸ் டாடா. பார்க் தானே, நம்ம ரெசார்ட் குள்ள தானே, நீ தாராளமா போயிட்டு வா. ஏய் ஜாலி 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 ஜாலி. ஏங்க, நீங்க என்ன வேலையா செய்றீங்க? கண்ணாடி முன்னாடி சும்மா தானே நின்னுட்டு இருக்கீங்க. போங்க வெண்பா கூட. மலி, நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ற. பின்ன தனியா போக சொல்றீங்க? வெண்பா குட்டி, மல்லியம்மா என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டா. அவளை கவனிச்சுட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ போயிட்டே இரு. ஓகே டாடா. உனக்கு அப்படியே ஒரு குட்டி பாப்பாவை ரெடி பண்ணிடுறேன். என்ன என்ன என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் விளையாடுன. ஐயோ, எங்க புது இடங்க. நீங்க பாட்டுக்கு குழந்தைய வெளிய அனுப்பிட்டீங்க. வெண்பா, வெண்பா, மலி. ஏங்க, நீங்க மேக்கப் பண்ணதெல்லாம் போதும். வெண்பா கூட போங்க. போங்க. போறேன். ஆனா ஒரு செகண்ட் ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன். வெண்பா
பாவம் தனியா வெளியில நிப்பா. கொஞ்சம் சீக்கிரம். என்னங்க என்னவா நீ பாட்டுக்கு ஸ்ப்ரே பாட்டில தூக்கி வீசிட்ட, என் தலையில நங்குன்னு பட்டுருச்சு தெரியுமா? எங்க விளையாட்டுக்கு தாங்க தூக்கி போட்டேன். விளையாட்டுக்கு போட்டேன்னு உனக்கு தெரியும், ஆனா அந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்கு தெரியுமா? எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கேரா இருக்கு. இனிமே அப்பெல்லாம் பண்ணாத மல்லி. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? எங்க அடிபட்டுச்சு? இங்க சார் இங்க அடிபட்டது. அம்மா எங்க? இங்கயா? ஐயோ எனக்கு எதுவுமே தெரியலங்க. வலிக்குது. இங்கயா? எங்க தாங்க பட்டுச்சு? அங்கல்ல இங்க. அங்கதான். மல்லி. வீட்ல யாரும் இல்லங்க. ஐயோ விடுங்க. யாரா அந்த நேரத்துல? ஐயோ நீ எங்க போற? சொல்றேன்ல. மல்லி கொஞ்ச நேரம் இரு. மல்லி ஐயோ யாரோ காலிங் பெல் அடிக்கறாங்க. குழந்தை வேற வெளிய விளையாடுது. விடுங்க. இப்ப என்ன? குழந்தை வெளியில தான விளையாடும், உள்ளே விளையாடும். நீ வா. ஐயோ என்னங்க? மூக்கு உடைச்சிட்டீங்களா மேடம்? ஏங்க நில்லுங்க. இப்ப காலிங் பெல் அடிச்சீங்கல, நீங்க பாட்டுக்கு ஒண்ணும் சொல்லாம போறீங்க. சாரி மேடம், நீங்க மூக்க உடைச்சிடுதல நான் மறந்துட்டேன். இந்த பேக்கை உங்க கார்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க. இது உங்களுக்கு தானே, பாருங்க. கொடுங்க. என்னங்க என்ன விஷயம்? பேக் கொடுக்க வந்தா என் மூக்க உடைச்சிட்டாங்க சார். என்ன மல்லி, பேக் கொடுத்ததுக்கு மூக்க உடைச்ச? இல்லங்க, கதவை திறக்கும் போது அவர் பக்கத்துலயே நின்னு இருப்பார் போல. சாரிங்க. பரவாயில்ல சார், பரவாயில்ல. இந்த கொடுங்க. பேக் விண்டு வலிக்குது. அந்த ஆளு மொழியே சரியில்லைங்க. நீங்க வெண்பா எங்கன்னு முதல்ல போய் பாருங்க. மல்லி. வெண்பா, வெண்பா, மல்லி இரு மல்லி. வெண்பா, மல்லி இரு மல்லி. வெண்பா, மல்லி கூப்பிட்டுக்கிட்டே வெண்பா. இருக்கேன். என்ன வேகம்? குழந்தை எங்க போனான்னு பார்க்காம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா? அதுக்குன்னு என்ன இப்படி தனியா விட்டுட்டு வருவியா? உங்களை போய் பார்க்க சொன்னா பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்ப நான் என்ன பண்றது? மல்லி இரு மல்லி. அவ என்ன சின்ன பொண்ணா? அவளை ஃப்ரீயா விடாம அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. பின்ன வேற யார் பின்னாடி சுத்துவாங்களா? நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். அவளை ஒரு பொறுப்பான புள்ளையா வளர்க்கறத பத்தி நம்ம யோசிக்கணும் மல்லி. ஆனா என்னது? அவளுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பெத்து அவ கையில குடுத்துட்டோன்னு வச்சுக்கோயேன், அவ பொறுப்பாயிடுவா. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? மல்லி நிஜமா மல்லி, வேணா ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து அப்படியே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே போலாம் மல்லி. முதல்ல இருக்கிற குழந்தையை தேடுங்க. அங்க பாரு, அங்க பாரு வெண்பா. அப்பாடா. பாரு, உனக்கு தேவையில்லாத டென்ஷன், தேவையே இல்லாத எமோஷன். அவ விளையாட வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தா. ஆனா அவளை பாரு, புள்ள தனியா விளையாடிக்கிட்டு இருக்கா. அங்க பாரு, அங்க இருக்கிறது தான் நம்ம ரூம். அந்த ரூம்ல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா பார்த்தோம்னா வெண்பா இங்க விளையாடுறது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு அது சோ நம்ம வெண்பாவுக்காக இங்கே வந்து உட்காரணும்ல. நாம நம்ம ரூமுக்கு போய் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஐயோ மல்லி, ரூம்ல எல்லாம் அப்படியே இருக்கு, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேணாமா? நான் அத பத்தி தான் சொன்னேன். ஆனா நீ அத பத்தி நினைச்ச? நானும் அதான் நினைச்சேன். இல்லையே, உன்னோட பார்வைலாம் அப்படி சொல்லலையே. ஆமா,
கண்ணாலே கண்ணை ஸ்கேன் பண்ணுவீங்களோ? ஏன் உன் கண்ணை பார்த்தே உன் மனசுல என்ன இருக்குன்னு அப்படியே நான் சொல்லிடுவேன். சொல்லட்டுமா? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆ. வெண்பா, ஆ, நீ இங்கதான் இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது, சரியா? சரிம்மா. நீங்களும் வாங்க, ஜாலியா இருக்கு, ஊஞ்சல் ஆடலாம். இரு இரு. சாச்சா அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு வேலை இருக்கு. உனக்காக தான், உன்னோட ஃபியூச்சருக்காக தான் நானும் மல்லி அம்மாவும் ரூமுக்கு போறோம். நீ கவனமா இருக்கணும், சரியா? டாடாவும் மல்லி அம்மாவும் உன்ன ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அங்க பாரு, ஒரு ஜன்னல் தெரியுதுல, அது நம்ம ரூம் ஜன்னல் தான், சரியா? ஓகே டாடா, பாய் மல்லியம்மா. பாய். நீ சொல்லு. ஓகே, போலாம் போலாம் போ போ. ம். ம், ம். இத கட்டலாமா, இத கட்டலாமா? மேடம், நீங்க என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே. ம்? ரெஸ்ட் தானே, எடுக்கலாம் எடுக்கலாம். இல்ல இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். நான் வேணா இப்படி ஓரமா படுத்துக்கிறேன். நீங்க இப்படி ரெஸ்ட் எடுங்க. என் நிழல் உங்க மேல பட்டா கூட என் சட்டையை பிடிச்சி என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க. நான் ரெஸ்ட் எடுக்கவும் வேணாம், உங்க நிழலை பிடிச்சு கேள்வி கேட்கவும் வேணாம். என்னதான் அப்படி புடவைய வச்சு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? சொன்னா என்ன பண்ண போறீங்க? சொன்னா நானும் உனக்கு ஒரு ஹஸ்பண்டா ஹெல்ப் பண்ணுவேன்ல. இப்ப சைட் சீயிங் போனோம்ல, அதான் எந்த சாரி கட்டலான்னு பாக்குறேன். வெண்பா வந்து மேட்சிங் மேட்சிங்னு என்கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருப்பா. இத நீ முதலே சொல்லக்கூடாதா? நல்ல ஆளு நீ. சரி, நீ கண்ண மூடு. கண்ணெல்லாம் மூட முடியாது. இப்பெல்லாம் ஒரு ஹஸ்பண்டா நான் சொல்ற எதையுமே நீ மதிக்கவே மாட்டேங்கிற. வேணா திரும்பி நிக்கட்டுமா? சரி நில்லு. சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். இட்ஸ் ஓகே. திரும்பலாமா? திரும்பலாம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஹாப்பி வெட்னஸ்டே. என்னது இது? சொன்னாதான் வாங்குவியா? வாங்கு, சொல்றேன். என்னது இது? அதான் வாங்கிட்டல, நீயே பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறது. ஆமா, கொடுத்துட்டு என்ன சொன்னீங்க? சும்மா அப்படியே விஷ் பண்ண. அதான் என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி விஷயம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சொன்னனே, ஹாப்பி வெட்னஸ்டேன்னு சொன்னேன். ஆமா, எதுக்கு கிஃப்ட்னு கேப்ப? ஒரு ஸ்பெஷல் டேவும் இல்லல்ல. ஏன் அவ்வளவு செலவு பண்றீங்கன்னு திட்டுவேன். அதான் இந்த வெட்னஸ்டே ஒரு ஹாப்பியான டேவா இருக்கட்டுமேன்னு அப்படியே நான் விஷ் பண்ணி கொடுத்தேன். ஐயோ மல்லி சிரிச்சுட்டா. ஆக்சுவலி மல்லி, இங்க வந்ததுல இருந்தே வெட்னஸ்டே என்ன மண்டே மார்னிங் கூட செம்ம டேவா தான் இருக்கும். போதும் போதும். ஓ. ஐயே, இது என்னது? மல்லி, Dress தான் மல்லி. Dress-ஆ? இத யார் போடுவாங்க? லாஸ்ட் வீக் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, அதுல இத நான் பார்த்தேன். இங்க பாருங்க, சினிமாக்காரங்க போடுவாங்க, அது சினிமா. நல்லா இருக்கா இல்லையா? அதான் விஷயம். அவங்களும் மனுஷங்க தானே. சரி, இது வேற யாருக்காவது கொண்டு போய் கொடுங்க. இந்தாங்க. மல்லி, வேற யாருக்காச்சா? என்ன மல்லி இப்படி பண்ற நீ? இப்ப நான் போய் யாருக்கு கொடுப்பேன்? காலேஜ் டேஸ்னா அப்படியே சோனாக்கு கொடுப்பேன், இல்லனா அந்த மேகிக்கு கொடுத்திருப்பேன். நான் கொடுத்தனா அவங்கள அப்படியே அழகா போட்டுப்பாங்க தெரியுமா? ஏன் இப்பவும் போய் கொடுங்களே, யார் வேண்டான்னு சொன்னா? அப்புறம் அவங்க வீட்டுக்காரனுங்க என்ன வீடு கட்டி அடிப்பானுங்க. எனக்கு ஒன்னும் சிரிப்பு வரல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சும்மா லொலலை கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க இப்படி காசை கரியாக்குறீங்க? கறி இல்ல மல்லி, இது துணி. காசை நான் துணி ஆக்கியிருக்கேன். மல்லி, டென்ஷன் ஆகாத மல்லி.
நான் இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு வாங்கி கொடுத்த அழகு பாப்பேன்? ப்ளீஸ் எனக்காக நல்ல பிள்ளையா கோச்சுக்காம இத போட்டுக்க பாப்போம். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழுதினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.